எனக்கு தெரிஞ்சு அவர் கொண்டு வந்த திட்டம் நம்ம பிள்ளைங்க மருத்துவ கல்லூரிக்கு போய் படிக்க முடியாத அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டிய மருத்துவ கல்லூரிகள் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கட்டின அந்த கல்லூரியில, அரசு மருத்துவ கல்லூரியில நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாமல் நீட் பரீட்சைகளை கொண்டு வருவதற்கு அவரும் உடந்தையாக இருந்தார் என்ற அந்த திட்டத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுறாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கையெழுத்து போடாத உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்ட துரோகிதான் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அதுக்கும் உடந்தையாக இருந்து கையெழுத்து போட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. மின்சார 2 பேரும் தான். ஒண்ணு அவர் டெல்லிக்கு போவாரு, அவர் போக எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் கை கட்டி நிப்பாரு. அவர் போக முடியலன்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கமணி அவர்கள் போவார். மாத்தி மாத்தி அங்க கியூல போய் நின்னு கை கட்டிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயே போட்டி. தமிழ்நாட்டுக்கு யார் அதிகமா, அவங்க கட்சிக்குள்ளேயே போட்டி, யாரு தமிழ்நாட்டுக்கு அதிகமா துரோகம் பண்றதுன்னு. ஏன்னா சொந்த கட்சிக்கே துரோகம் செய்யக்கூடியவர்கள். யார் காலில் விழுந்து எந்த அம்மையாருடைய ஆசீர்வாதத்தோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாரோ, இன்னைக்கு அந்த அம்மையாருக்கே கட்சியில இடம் இல்லை. தனக்கு முன்னாடி முதலமைச்சரான ஓபிஎஸ்க்கு அங்க இடம் இல்ல. அவரே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு நம்மோடு வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு எதிராக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பிஜேபியோட கூட்டணி வச்சவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு அவர் நினைச்சு பார்க்கணும். பீகார்ல பல முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவரு இன்னைக்கு ராஜ்யசபால ஒரு உறுப்பினராக வேண்டிய ஒரு நிலை. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஒருவேளை ஏதாவது மாநிலத்துக்கு கவர்னரா வேணா அனுப்பலாம். அது எந்த மாநிலம் எனக்கு தெரியல. அதுவும் எப்படி நீங்க போய் எப்படி கேக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நல்ல மாநிலமா அனுப்புறாங்களா இல்லன்னா வேற எங்கேயாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஊரா அனுப்புறாங்க. அசாமுக்கு அனுப்புவாங்களா? சரி, அவர் எதை வேணாலும் கத்துப்பாருங்க. ஹிந்திய கூட கத்துக்கணும்னா அமித்ஷா அவர்கள் சொன்னால் கத்துப்பாரு. அதனால ஹிந்தி அவங்க திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் கேக்குறேன், அங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பல திட்டங்கள் அறிவிக்குது, பல திட்டங்களுக்கு பேர் மாத்துது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம், அதுக்கு பேரை மாத்திருக்காங்க. பேரை மாத்தி அந்த 100 நாள் வேலை கொடுக்காம இருக்கிறதுக்கான எல்லா வழியும் பார்த்துட்டாங்க. பேர் என்னன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் ஆஜீவிகா மிஷன் கிராமின். இது யாருக்காவது புரியுதா? வாயில கூட வரமாட்டேங்குது. இன்னொன்னு, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு திட்டம், அதுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. திருத்தப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. எந்த விவசாயிக்காவது இந்த திட்டம் என்னன்னு புரியுமா? இந்திரா நினைவு குடியிருப்பு வீடு கட்டும் திட்டம், பிரதான் மந்திரி, எல்லாமே பிரதம மந்திரி தான். பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா. அது யோஜனா என்னன்னு தெரியல. யோஜனா இல்லன்னு அர்த்தமா? சரி. தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், தீன் தயாள் உபாத்யா கிராமீன் யோஜனா. ஒவ்வொரு திட்டத்திலையும் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு. ஒவ்வொரு
மசோதாவிலும் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு என்று நம் மீது எந்தெந்த வழிகளிலே ஹிந்தியை திணிக்க முடியுமோ திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய மாஜி அமைச்சர் அவர்களும் கைகோர்த்து கொண்டு இங்க மேடையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் கீழடியில தான் தொடங்கினேன். ஏன்னா கீழடி தமிழ் நாகரீகத்தின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடம். தமிழர்களின் தாய்மடி கீழடி. ஆனா அங்கிருந்து வரக்கூடிய ஆய்வறிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அறிவியல் பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவங்களுடைய ஆபீசர்ஸும் சேர்த்து ஏற்றுக்கொண்ட அந்த ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன்னா அவங்க மறுபடியும் திணித்துக் கொண்டிருக்கிறார்களே RSS கருத்து, அதற்கு எதிராக இது மாறிவிடும் என்பதற்காக. அதனால இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவங்களுக்கு இந்த மண்ணிலே, தமிழ்நாட்டிலே, தந்தை பெரியாரின் மண்ணிலே, பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே, தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண்ணிலே இடம் இல்லை 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 என்பதை இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் ஒரு பாடமாக சொல்லித்தர வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி என்பது ஒரு மிக முக்கியமான வெற்றி. இது தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டும் இல்லை. இந்த நாட்டுல விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தவர்களுக்கு, இந்த நாட்டுல தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு, இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த நாடு திரும்பும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியனுக்கும் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றியாக இந்த தேர்தல் வெற்றி இருக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து இவ்வளவு பெரிய வெற்றியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களே, நம்மாலும் இதை செய்ய முடியும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வெற்றியாக இந்த வெற்றி அமைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் உங்களிடம் அது பற்றி நான் பேசி இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு அவங்க தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.